மூன்று பறவைகளின் கதை. ஒரு பெரிய காட்டுல ஒரு அழகான ஆலமரம் இருந்துச்சு. அந்த ஆலமரத்துல காகம், கிளி, புறா மூன்று பறவைகளும் கூடு கட்டி சந்தோஷமா வாழ்ந்து வந்துச்சுங்க. அதுல புறாவும் காகமும் நல்ல நண்பர்களாக இருந்துச்சுங்க. ஆனா கிளி மட்டும் அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இருந்துச்சு. ஒரு நாள் சோனா காகம் கிளி கிட்ட இப்படி கேட்டுச்சு. பிங்கி, நம்ம 3 பேரும் நல்ல நெருங்கிய நண்பர்களா இருக்கணும். சோனா காகம் அப்படி சொன்னதும் பிங்கி, சோனககம், அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. நம்ம நண்பர்களாக ஒருபோதும் இருக்க முடியாது. பிங்கி அப்படி சொன்னதும் டிம்பிள் புறா இப்படி சொல்லுச்சு. பிங்கி, ஏன் இப்படிலாம் பேசுற? நம்ம 3 பேரும் ஒரே மரத்துல தான் வாழுறோம். நம்ம 3 பேரும் நெருங்கிய நண்பர்களா இருந்தா என்ன? நான் எவ்வளவு அழகா இருக்கேன், ஆனா இந்த சோனாவை பாத்தியா, எவ்வளவு கருப்பா அசிங்கமா இருக்கான்னு. நம்ம எப்படி ஒண்ணா நண்பர்களா இருக்க முடியும்? இது எனக்கு அசிங்கம், அவமானம். பிங்கி, ஏன் இப்படிலாம் பேசுற? நம்ம எல்லாரும் பறவைகள் தானே? அது எப்படி எல்லாரும் ஒண்ணாக முடியும்? மனிதர்கள் என்ன கடவுளா மதிக்கிறாங்க. அவங்களோட வருங்காலத்தையே கணிக்கும் பறவையே நான் தான். அப்போ நான் தானே சிறந்த பறவை. எனக்கும் தான் மனிதர்கள் அவங்க கடவுளுக்கு படைக்கிற படையல் எனக்கும் வைக்கிறாங்க. அப்போ அவங்க என்னையும் தானே மதிக்கிறாங்க. அப்புறம் என்ன? ஏன் இப்படிலாம் பண்ற பிங்கி? அது எல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு உன் கூட பேசவே பிடிக்கல. இப்படியே மூன்று பறவைகளும் பேசிக்கிட்டு இருந்துச்சுங்க. அப்படியே நைட்டும் ஆகிடுச்சு. மூன்று பேருமே தூங்க போயிட்டாங்க. அப்படியே கொஞ்ச நேரம் ஆனதும் அந்த பக்கமா ஒரு பாம்பு ஒன்று போச்சு. அப்போ மரத்து மேலே இருந்த கிளியை பார்த்த பாம்பு, அடடடடா! எவ்ளோ அழகா இருக்கு இந்த கிளி. மரத்து மேல ஏறி போய் கிளிய புடிச்சு சாப்பிட வேண்டியதுதான். பாம்பு தனக்கு தானே இப்படி சொல்லிக்கிட்டு மரத்து மேலே ஏறுச்சு. பாம்பை பார்த்த காகம் கிளியை காப்பாத்தணும்னு பாம்பை கொத்தி தாக்குச்சு. காகமும் பாம்பும் சண்டை போடுறத பார்த்த பிங்கியும் டிம்பிளும் பயந்து போயிடுச்சுங்க. ஆனா காகம் பாம்பை தாக்கிக்கிட்டே இருந்ததால பாம்பு பயந்து போய் அங்கிருந்து வேகமா ஓடி போச்சு. கிளி தன்னோட தவற உணர்ந்து காகத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்டுச்சு. என்ன மன்னிச்சிட்டு சோனா. நான் தான் அழகுன்னு திமிரா ஆணவமா இருந்தேன். உன்னையும் திட்டி கஷ்டப்படுத்திட்டேன். அழகு என்பது நிறத்துல இல்ல, நம்மளோட பார்வை, நம்மளோட எண்ணம் செயல்ல தான் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். என்னை தயவு செய்து மன்னிச்சிடு சோனா. அதுக்கப்புறம் அந்த மூணு பறவைகளும் ஒன்றா சந்தோஷமா இருந்தாங்க. இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, அழகு என்பது நிறத்திலோ அல்லது நம்ம வெளித்தோற்றத்திலோ இல்லை, நம்மளுடைய எண்ணத்திலும் நம்ம செய்கின்ற செயலிலும் தான் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோவை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் டு பை மோட் இ-ஷாப்பிங். இந்த பைமோட் இ-ஷாப்பிங்கில் உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நல்ல குவாலிட்டியான தரத்தில் தராங்க. மற்ற ஆன்லைன் ஷாப்பிங் ரேட்டை கம்பேர் பண்ணும்போது இதில் கொஞ்சம் கம்மியாகவே தராங்க. ஏன் இன்னும் வெயிட் பண்ணுறீங்க? லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க.